ஹாய் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்றைக்கி பசலி பருப்பு போட்டு எப்படி கடையலான்னு பார்க்கலாம். பசலி சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்த பிறகு சரி தண்டையே வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு தண்டை எடுத்து நட்டு வச்சோம். நட்டு அழகாக வந்துருந்துச்சு. இன்னும் அந்த பெரிய இலையாக வரும்போது ஓட்டையாக அந்த பூச்சி வெட்ட மாதிரி வந்துருச்சு. சரி அந்த பிஞ்சு இலைகள் நல்லா இருந்துச்சு. சரி அதை எடுத்து பருப்பு போட்டு கடையலான்னு கொஞ்சமாக இருந்ததுனால பருப்பு போட்டு கடையலான்னு எடுத்து வச்சுருக்கோம். எப்படி கடையலான்னு பார்த்துக்கலாம். தாய்ச்சி நல்லா சூடாக்கிட்டு கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு நல்லா தாளிச்சிட்டு அந்த பசலையை நல்லா அலசி அதில் போட்டு அதையும் கொஞ்சம் தாளிச்சிட்டு பருப்பும் அதிலே போட்டுறணும். போட்டு மஞ்சத்தூள் மசாலாத்தூள் கொச்சிக்காத்தூள் உப்பு எல்லாம் போட்டு வேக வச்சிடணும். வேக வச்ச பிறகு நல்லா அந்த இது கட்டி மாதிரி வரணும். அப்புறம் கொஞ்சமாக திக்கு பால் எடுத்து அதில் ஊற்றி நல்லா கட்டியாக வரையும் நல்லா வேக விடணும். அந்த கட்டியான பிறகு தான் கறியை எடுக்கணும். இந்த கறி எப்படி நல்லா ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பை தனி பருப்பை டக்குன்னு எடுத்துடக்கூடாது, நல்லா கடையணும். பருப்பு எவ்வளோ தூரம் நல்லா வேகுதோ அந்தளவுக்கு அந்த டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு கறி வச்சாலும் பருப்பு போட்டு வச்சாலும் நல்லா கடையணும். பருப்பு நல்லா அந்த கடைஞ்சி இருந்தால் தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இப்படி இதுக்கு மட்டும் இல்லை, எந்த கறி பருப்பு போட்டு வச்சாலும் நல்லா அந்த கரண்டி எடுத்து மசியணும். நல்லா மசிஞ்ச பிறகு தான் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், பாய்.